ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7இல் ஒரு வக்கரமாக இருக்குது. ஸோ வக்கரமாக இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஷயங்கள், பார்ட்னர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் வந்து நினச்சிட்டு ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஸ் நினச்சோ மனைவியை நினச்சோ கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் கொஞ்சம் தவிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வந்து ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 7இல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அம்மாக்கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் எல்லாமே ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டடான ஒரு இடத்துக்கு வந்து போகணுன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடணும். ஏன்னா நீங்கள் வந்து அது கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் வண்டி கண்டி மக்கராச்சுன்னா அது மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில் இருந்தது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடுக்காக பிரயாணம் பண்ணலான்ற எண்ணங்கள் வரும். ஏன்னா 5 கேது சம்மந்தப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கடவுளை தரிசனம் பண்ணுறது, கொஞ்சம் மனித உருவம் இல்லாத தெய்வங்களை வழிபடுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை இப்போ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வர மாதிரி இருந்தாலும் அதுக்கான செலவு நமக்காக காத்திருக்கும். ஸோ அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் உங்களது துலா ராசிக்காரர் வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமானும் கணவன் மனைவினாலும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் கணவன் மனைவிக்காக 2 பேரும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா 8ஆம் அதிபதியான சந்திரன். 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதலில் வந்து பார்த்திங்கன்னா வீடு நிலப்புலன்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பிரயாணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 12இல் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லாபத்துக்கான பெரிய அலைச்சல்கள் அங்கங்கே பிளான் பண்ணிட்டு போவீங்க, பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க